தமிழ் எழுதுங்க. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமைகளை வழங்குகிறது. குடிபெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமைகளை பற்றி பேசுகிறது அல்லது குடியுரிமைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். டேட் எழுதி வச்சுக்கீங்க. பிஃபோர் ஜூலை 19, 1948. ஜூலை 19, 1948. அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்தவங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீடம் கொடுத்தோன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தனி நாடு கிடைச்சிருச்சு, இந்தியா பாகிஸ்தான் போயிடலாம், நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, பாகிஸ்தான் உள்ள போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருப்பாங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க, பார்ட்டிஷன் பண்ணிருப்பாங்க. பார்ட்டிஷன் பண்ணும்போது அவங்க பாகிஸ்தான் வந்திருப்பாங்க. பார்ட்டிஷன் பண்ணும்போது அவங்க பாகிஸ்தான் அந்த ஏரியால இருந்திருப்பாங்க. பிரிக்கிறாங்க, நம்ம இங்க இருக்க வேண்டாம், இனிமேல் நம்ம இந்தியாவில தான் நமக்கு போய் இருக்கணும், பாகிஸ்தான் நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம எக்ஸாக்டா எதை எடுத்துக்கலாம்னா, இப்போ செகண்ட் சொன்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதை ஓகேங்களா, பிரிக்கப்படாத இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்போ அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா இருக்கும்போது எல்லாமே இந்தியா தான். திடீர்னு ஒரு நாள் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே இல்லப்பா நம்ம பாகிஸ்தான் நம்ம இருக்கிறது சரியா வராது, நம்ம இதுக்குள்ள போயிடலாம், இந்தியாவுக்குள்ள போயிடலாம். இந்த பக்கம் பங்களாதேஷ் பாருங்க, ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வந்துடலாம், நம்ம இந்தியாவுக்குள்ள போயிடலாம், இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி உள்ள வந்துடும். ஓகேங்களா? வந்தவங்க தான் ஆர்டிகல் 6 பேசுது. அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அந்த டேட் தான் பிஃபோர் ஜூலை 19, 1948. ஓகேங்களா? அடுத்தது இல்ல பங்களாதேஷ் அப்புறமா பிரிஞ்சது. அப்புறம் தான் பிரிஞ்சது. சொல்றேன், அதுவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எழுதுங்க. ஆர்டிகல் 7. provided rights of citizenship of certain migrants to Pakistan. Certain migrants to Pakistan. பாகிஸ்தானுக்குள் குடியேறிய சிலரின் குடியுரிமைக்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்டிவைடட் இந்தியாவா இருக்கு, இந்தியா பிரிக்கல, இந்தியா பாகிஸ்தான் ஒன்னா தான் இருக்கு. அப்புறம் டிக்ளேர் பண்றாங்க பாகிஸ்தான் தனியா போகுதுன்னு சொல்லி. உடனே என்ன பண்றாங்க, இங்க இருந்தவங்க டக்குன்னு அங்க போயிடுறாங்க, கொஞ்ச நாள் அங்க இருக்காங்க, இருந்துட்டு என்ன திருப்பி யோசிக்கிறாங்க, இல்ல நம்ம இந்தியா கூட இப்ப இருந்துடலாம், பாகிஸ்தான் நமக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தப்பா நம்ம பாகிஸ்தானுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு திருப்பி இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கணும். ஆமா வழங்கணும், கொடுக்கணும், இந்திய குடியுரிமையை வழங்கணும். இந்தியாவில் இருக்கிறேன், பாகிஸ்தான் போயிட்டேன், பாகிஸ்தான் இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்து டக்குன்னு திருப்பி இங்க வந்துடும், வேண்டாம் எனக்கு பிடிக்கல, நான் இங்கே இருந்தேன் திரும்பி வந்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்டிகல் 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எழுதுங்க. ஆர்டிகல் 8. provided right of citizenship of certain persons of Indian origin
residing outside India. Residing outside India. தமிழ் எழுதுங்க. இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சில நபர்களின் குடியுரிமைக்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்ல, கிளாஸ் பிகினிங்ல நம்ம பேசணும், ஜஸ்ட் பிஃபோர் 10 நிமிஷம் முன்னாடி பேசணும். ஓகேங்களா? இந்திய வம்சாவளி. நான் வந்து இந்தியாவில் இல்லை, நான் ஃபாரின்ல இருக்கேன். ஆனால் என்னுடைய அப்பா அம்மா பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் இருந்திருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நான் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19 அதுக்கு முன்னாடி மேல வந்து 9 மாத்தி. Citizenship of a foreign state. The citizenship of a foreign state will no longer be a citizen of India. தமிழ் எழுதுறீங்க. எந்த ஒரு நபரும் தானாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெற்றால் அவர் இனி இந்திய குடிமகனாக இருக்க மாட்டார். The world best countries சில countries இருக்கு, top 10 countries. Greeceland, Finland, India, சில countries இருக்கு. அவங்களுடைய best countries னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரிலாம் போனா நம்ம திரும்பி இந்தியாக்குள்ள வர மாட்டோம். இங்கே நம்ம செட்டில் ஆகலாம். அவங்க நம்ம நல்லா பிசினஸ் பண்றோம், எஜுகேஷன் டீச் பண்றோம், அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போனா அவங்கள விட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், பின்லாந்து ஒரு கிரீன்லாந்து நான் போயிட்டேன். கிரீஸ்லாந்து ஏதோ கண்ட்ரி இருக்கு அப்படின்னா என்ன பண்றேன், இந்த கண்ட்ரி குடிச்சு போய் அங்கேயே இருந்துடுறேன். இங்கே நான் வரலப்பா, அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த கண்ட்ரி வந்து நான் இது பண்றேன், அக்செப்ட் பண்றோம். சரி, இங்க இருந்து ரிலேஷன் கொடுக்குறோம், நீங்க பர்மனன்ட் ரெசிடென்ட் மாறுங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் என்ன ஆயிடுவேன், ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் நான் வருவேன். ஸோ இங்கே வந்து நானா வாட்டர்ல அப்ளை பண்றேன், அந்த இடத்துல ரிலேஷன் நானா முன் வந்து கேட்டு வாங்கிக்கிறேன். நான் கேட்டுருக்கேன் எனக்கு ஓகேங்களா, நானே வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 10
எழுதுங்க. every person who is or is deemed to be a citizen of India under any of the foregoing provisions any of the foregoing provisions of this part shall subject to the provisions of any law made by the Parliament, continue to be a such citizen. To be a such citizen. இந்த பகுதியின் மேற்கூறிய விதிகளில் ஏதேனும் ஒன்றின் கீழ் இந்திய குடிமகனாக இருக்கும் அல்லது கருதப்படும் ஒவ்வொரு நபரும் நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் எந்த ஒரு சட்டத்தின் விதிகளுக்கும் உட்பட்டு அத்தகைய குடிமகனாக தொடர வேண்டும் என்று பாராளுமன்றம் கூறுகிறது. பெரிய ஆர்டிகல் எடுத்துப்பீங்க. ஆக்சுவலா என்னன்னா ஒரு வெரி சிம்பிள். பார்லிமெண்ட் நீங்க கேட்டீங்களா, பார்லிமெண்ட் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருச்சு. ஆனா ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட் எப்ப நினைச்சாலும் என்ன பண்ணலாம், கண்டிஷன்ஸ் எதை கொண்டு வரலாம். சிஏ மாதிரி திடீர்னு ஒரு சிஏ கொண்டு வரலாம், ஃபியூச்சர்ல சிஏ மாதிரி வேற ஏதாவது கொண்டு வரலாம். 2024 25 ஃபியூச்சர்ல கொண்டு வரலாம். ஓகேங்களா? அப்போ எப்போதான் ரிஸ்க் இருக்கு, பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் கொண்டு வரலாம், இல்லைன்னு சொல்லலாம். இந்தியன் சிட்டிசனே கிடையாது. ஓகேங்களா? அதுதான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 11. ஆர்டிகல் 11 கிட்டத்தட்ட சிமிலர் தான். என்ன சொல்றாங்கன்னா, it empowers parliament to make any provisions with respect to the acquisition and termination of citizenship and all matters relating to it. தமிழ் எழுதுங்க.
பாராளுமன்றத்தின் சட்டத்தினால் எப்பொழுது வேண்டுமானாலும் குடியுரிமையை பெறவும் முடியும், நீக்கவும் முடியும். அதற்கான சிறப்பு அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உண்டு. Next எழுதுங்க. There are 5 ways to acquiring citizenship. பின்வரும் 5 வழிகளில் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன். பை பர்த். பை பர்த், பிறப்பின் மூலம். பை டிசன்ட். பை டிசன்ட், DESCENT. பை டிசன்ட். வம்சாவளி கூடாது. ஓகேங்களா? பை பர்த், பை டிசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன். By naturalization. Registration na பதிவின் மூலம். Naturalization na இயற்கையாகவே. இப்போ நமக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வந்து பதிவுலாம் பண்ணலாம் இந்தியன் சிட்டிசன்காக. நமக்குலாம் இயற்கையாவே கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க. ஓகேங்களா? சோ பை டிஃபால்ட்டா நமக்கு இந்தியன் சிட்டிசன் கிடைக்குது. ஓகேங்களா? சோ பை naturalization. இயற்கையாகவே. ஓகேங்களா? 5 years சொல்லுங்க. 4 years. 4 years. 4 years. So 5 years in 4 years. டேட் போடுறோம் பண்ணீங்க. பை பர்த் போடுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு டேட் சொல்றேன், அதான் இம்பார்ட்டன்ட் பண்ணி வச்சுக்கங்க. Every person born in India on or after by birth எழுதுங்க. அது கீழ எழுதுங்க. Every person born in India on or after 26 Jan 1950 but before 1/7/1987. Every person born in India On or after 26/1/1950 இல்ல but before 1/7/1987. இந்த கண்டிஷனுக்குள்ள வராங்கன்னா பை பர்த் மூலமா இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் ஜனவரி 1980 அன்றோ அல்லது அதற்கு பிறகு அதான் 26 ஜனவரி 1950 டேட். அன்றோ அல்லது அதற்கு பிறகு ஆனால் 1/7/1987க்கு முன் முன்
முன் வந்து அவரோ அல்லது அவருடைய பெற்றோரோ யாராவது என்ன பண்ணிருக்கணும், இந்தியாவில பிறந்திருக்கணும். பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பை பர்த் மூலியமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எழுது. Again, every person born in India between continuation. Every person born in India between 1/7/1987 and 2/12/2004. 2004. So இந்த டேட்டா நம்ம சேர்த்துக்கலாம். அவங்களோ அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸோ இந்தியாவில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு பை பர்த் மூலமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? சேம் தமிழ்ல எழுதுங்க. 1/7/1987 மற்றும் 2/12/2004 இடையில் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு நபரும் 3 டிசம்பர் 3 நீங்க சொல்லி புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் போயிட்டு அது பப்ளிகேஷன் 2000 பப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணதே அது சிலபஸ் திருத்திய பதிப்பு 23 செக் பண்ணுங்க. கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. சில இதெல்லாம் எங்கயாவது இருக்கும். எழுதுறீங்களா? இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு நபரும் இந்தியாவின் குடிமகன் ஆவார். நெக்ஸ்ட் எழுதுங்க. பை ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது குடிமகன் ஆவார். அடுத்தது பை ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதுங்க. By descent. Second one. By birth something else. Okay, descent எழுதுங்க. By descent வம்சாவளி a person born in outside India on or after Jan 26, 1950 is a citizen of India by descent. ஜனவரி 26, 1950 50ஆம் ஆண்டு அன்று அல்லது அதற்கு பிறகு ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு அன்று அல்லது அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வெளியே பிறந்த ஒருவர் அவருடைய தந்தை பிறப்பால் இந்திய குடிமகனாக இருந்தால் தந்தை பிறப்பால் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் வம்சாவளியின் அடிப்படையில் இந்திய குடிமகனாக கருதப்படுவார். வழியாக இந்திய குடிமகனாக கருதப்படுவார். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதிங்க.
A person of Indian origin who has been a resident of India for 7 years. Resident of India for 7 years before applying for registration. Before applying for registration. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். Next எழுதுங்க by naturalization. இயற்கை மயமாக்கல். இயற்கை மயமாக்கல். இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன்ல நம்ம மேட்ச் ஆயிடுவோம். இதெல்லாம் எழுதணும் இல்லையா? நமக்கு டிசிஷன் கிடைச்சிருந்தா நம்ம போய் எங்கேயும் அப்ளை பண்ணல. நம்ம வந்து யார்கிட்ட கேட்கல, யாரும் நமக்கு இதெல்லாம் கொடுக்கல. நம்ம இந்தியாவில் பிறந்ததும் நம்ம வந்து வம்சாவளியா நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த டேட்ல 1987 அந்த டேட்ல நம்ம மேட்ச் ஆகும். அந்த வழியா நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஏதோ ஒரு கண்டிஷன்ல நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு. இங்க வந்து புதுசா பை நேச்சுரலைசேஷன் சொல்றாங்க. கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியில இந்த ஸ்ரீலங்கா அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் சொல்றீங்களா? சோ தீவுகளா இருக்கும், அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் இருக்குங்களா? சோ அந்த மாதிரி இடங்கள்லயே மக்கள் வசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவோடய அணைச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீச் எல்லாம் அவங்க இந்தியன் இதோட அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த இருக்கிற மக்களுக்கும் நீங்க என்ன கொடுக்கணும்? இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. அப்பதான் நீங்க இந்தியன் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், இல்லை கொடுக்காம போகும். அப்ப என்ன சொல்றாங்க? கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுங்க? A person can acquire citizenship by naturalization. Citizenship by naturalization if he or she is ordinarily resident of India for 12 years. Resident Of India for 12 years. அதாவது ஒரு நபரானவர் இந்திய குடியுரிமையை இயற்கை மயமாக்கலின் மூலம் பெற வேண்டும் எனில் அவர் இயற்கை மயமாக்கல் மூலம் பெற வேண்டும் எனில் அவளோ இந்தியாவில் 12 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். இப்போ வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். லாஸ் ஆஃப் வந்து நம்ம எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணுவாங்க, நம்ம வந்து குடியுரிமையை அடைஞ்சிடுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எழுதிங்க லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை இழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமையை இழத்தல். பை நம்ம தேசங்களை
Loss of citizenship. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா by renunciation, renunciation, by renunciation. துறப்பதன் மூலம். Loss of citizenship occurs when any citizen of India of full age and capacity makes a declaration renouncing his or her citizenship. தமிழ்லங்க முழு வயதடைந்த மற்றும் முழு மனதுடன் இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் தனது குடியுரிமையை துறக்கும் அறிவிப்பை வெளியிடும் போது குடியுரிமை இழப்பு ஏற்படுகிறது. By termination ஏற்படுகிறது. ஆமா ஏற்படுகிறது. Next by termination பணி நீக்கம். குடியுரிமை நீக்கம் போடுங்க. குடியுரிமை நீக்கத்தின் மூலம் எழுதுங்க. If a person consciously acquires citizenship of another country, if a person voluntarily acquires citizenship of another country, acquire citizenship of another country, then his Indian citizenship will be automatically terminated. ஒரு நபர் உணவுபூர்வமாக வேறொரு நாட்டின் குடியுரிமையை பெற்றால் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே
பறிக்கப்படும் அல்லது நிறுத்தப்படும். By deprivation. By deprivation. DEPRIVATION. By deprivation அப்படின்னா தமிழ்ல வந்து பற்றாக்குறை அப்படி சொல்லலாம், அதாவது பார்லிமென்டின் சட்டத்தால் சொல்லலாம். எழுதிங்க. The government of India can terminate a person Indian citizenship. Government of India terminate A person's Indian citizenship under the following conditions. Under the following conditions. பின்வரும் சில காரணங்களால் இந்திய அரசு சில நபர்களின் குடியுரிமையை பறிக்க முடியும் சொல்லலாம். பறிக்க முடியும். அதுல ஒண்ணு வந்து fraud. First one, fraud. Fraudனா ஏமாற்றுதல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுக்கு தெரியாம நான் ஃபாரின்ல போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருக்கேன், இந்தியாவுக்கு தெரியவே இல்லை, ஓகேங்களா? திடீர்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது அதுல வரணும், ஃப்ராட்ல வரும். அப்போ பார்லிமெண்ட் ஃபேக்ட் என்ன பண்ணும், நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ராட்ல வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்க நடக்கும்னா இந்த ரா ஏஜென்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகிஸ்தான்ல ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இந்தியால ரான்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஏஜென்சி இருக்குங்களா? ஸோ அந்த உளவாளிகள் சொல்லுவாங்க, ஜேம்ஸ் பாண்ட் பக்கத்துல பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் யாரும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற என்னன்னா ஸ்பை ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எந்த கண்ட்ரிக்கு இன்ஃபர்மேஷன் தரணுமோ அந்த கண்ட்ரிக்கு துரோகம் செய்யறாங்க. டபுள் கிராஸ். இப்போ ரீசெண்டா பாகிஸ்தான் தான் நினைக்கிறேன், இங்க இருந்து அங்க போனாங்க ரா ஏஜென்சி 4 பேர் 5 பேர். பாகிஸ்தான்ல கத்தார்ல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ போன வருஷம் 4 பேர் அவங்க ராவில் ஒர்க் பண்ணவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அங்க போய் ஒர்க் பண்ணாங்க கத்தார்ல. மிலிட்டரியில ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனா அரேபியன் கண்ட்ரிஸ்ல அவங்க மிலிட்டரி கிடையாது, வச்சிருந்தாங்க. அவங்க டபுள் கிராஸ் பண்ணிட்டாங்க. 8 பேரா ஞாபகம் டபுள் கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த கண்ட்ரி விரோதமா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஏதோ கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் இது அவங்க ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவங்க அரெஸ்ட் பண்ணி இதுக்குள்ள போட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி பெரிய ஒரு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டபுள் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணா அப்புறம் அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா என்ன பண்ணுவோம், பக்கம் அந்த சட்டத்துக்கு கொண்டு வந்து குடியுரிமையை நிறுத்திடும், நாடு கடத்திடும், ஓகேங்களா? இல்ல யாருன்னே சொல்லிவிடுங்க, யாருன்னு இல்லை, யாருக்கு தெரியாது சொல்லிவிடுங்க, மாட்டிட்டாங்க. ஒரு ஆள்லாம் சொல்லிட்டோம்னா அதான் இதுல போய் அவங்க மாட்டிட்டோம். பாகிஸ்தான்ல போய் நான் மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ரா ஏஜென்சி தெரிஞ்சதுன்னா இந்தியா என்ன சொல்லி, நான் அந்த மாதிரி பர்சனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். நீங்க தானே பண்ணிக்கணும். பாகிஸ்தான் நீங்களுக்கு மாட்டினா நம்ம பிடிச்சி ஐஎஸ்சி ஏஜென்ட் அவன் தான் சொல்லுவோம், அவங்க யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யார் வந்தோம்னா இந்த அடுத்த கண்டிஷன் connection with the enemy. Connection with the enemy countries. அதாவது தேச துரோக நாடுகளுடன் தொடர்பு வைத்தல். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் disloyalty. எழுதிங்க.
disloyalty to the constitution. Disloyalty to the constitution. இந்திய அரசியல் அமைப்பை அவமதித்தல். To the constitution. இந்திய அரசியல் அமைப்பை அவமதித்தல். அப்புறம் வந்து இந்த எனிமி கண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது, வியாபாரம்லாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்றது தெரியாம இல்லீகலா பண்றோம். இல்லீகலா வந்து அவங்க வியாபாரம் பண்றோம். அது கவர்மெண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? சோ இல்லீகல் கனெக்ஷன் வித் enemy countries for trade or business. Trade or business. தேச துரோக நாடுகளுடன் தொடர்பு வைத்து தொழிலும் அல்லது வியாபாரமும் செய்வது. ஏன் செய்யக்கூடாது அவங்களோட தடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு இல்லை. இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இந்த போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் போய் அட்ரஸ் கேட்போம். சார் இந்த ஸ்ட்ரீட் எங்க சார் அவங்க அட்ரஸ் ரேங்க்ல போய் ஆனா இப்ப அதை கேட்கணுமா? நம்ம எல்லாத்தையும் என்ன இருந்துச்சு? ஜிபிஎஸ். அதை விட ஒரு ஸ்பைக் இருக்கா கேட்டீங்கன்னா ஸோ ஃபுல்லா அது எல்லாமே தெரியும். யார் என்ன வச்சிருக்காங்க, சின்ன ஒரு ஜுவல்லரி ஷாப்ல சரி பெரிய ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து சின்ன ஒரு பொட்டி கடை எல்லாத்துக்கும் ஜிபிஎஸ் நம்ம போட்டு ஓகேங்களா? கஸ்டமர்ஸ் வர இருக்கிறாங்க. ஆனா அதுதான் ஒரு பெரிய ஸ்பெயின். அதோட ஸ்பெயினா இருக்கு எல்லாமே என்னென்ன இருக்குலாம் தெரியுது. அது இல்லாம நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு நம்ம எங்க போறோம்னா சாப்பிடுறோம் எல்லாத்தையும் அதையும் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். இப்போ பாத்தீங்களா பேடிஎம்ல ஒரு ஓனர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? ஏன் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதிகமா டாக்ஸ் தகவலை விசிட்டர் இல்ல ஒவ்வொரு பேமெண்ட் இருக்கும் அதிகமா அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம். இவரு அவங்களோட சதவீதம் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க கரெக்டா என்ட்ரா ஆகல என்ன பண்ணா மாத்தி விட்டாங்க. என்ன ஒரு ஃப்ரெண்டு குஜராத்ல அதானி அவங்களுக்கும் மற்ற சில பேருக்கும் லைவ்ல இருக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கொடுக்குறதா இது பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கூகுள் எடுத்து நமக்கு பிரச்சனை வரலாம். ஓகேங்களா? நம்ம என்ன கூகுள் கட்டுப்பாட்டில் இருக்கோம், கூகுள் வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கு, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கட்டுப்பாடு. புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த இதெல்லாம் போடாதீங்க. ஒரு 2 years முன்னாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இந்த படத்துல ஜன்னு போயிட்டு நகர்ன குடும்பம் சொல்லி விஜய் காமிச்சிருக்கோம். படத்துலாம் நிறைய பார்த்துருக்கோம். அவங்களோட அஜித் படத்துல பேங்க்ல போய் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரியலாவே பாருங்க. யூஎஸ் பேங்க் இல்ல 2 years முன்னாடி நியூஸ் பேப்பர் காமிச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாங்க ஒரே இடத்துல, மொத்த பேரும் ஃபேஸ்புக்ல இருக்காங்க. எல்லாரும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்க போறோம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்றாங்க. 10 பேர் 20 பேர் ஓகே நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். அப்ப அதை ஓபன் பண்ணாங்க. அதே ஃபேஸ்புக்ல வைக்கலாம். அவன் திருடன் அவங்க ஓகே எல்லாம் வந்துருக்கேன் 10 பேரையும் இது பண்ணி அக்னோட் பண்ணி ஒரு பெரிய டீம் வந்து அந்த மொபைல் கேஷ் என்ன முடியும் எல்லாத்தையும் அழிச்சு போயிட்டு எப்படி அவங்க பிளான் பண்ணாங்க ஃபேஸ்புக்.
இருக்கா? Any doubt? புரிஞ்சதா? புரிஞ்சதா? வேற டவுட் இல்ல கேட்கணுமா? யாராவது வெப்சைட்ல போய் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க? படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் போய் படிங்கம்மா. எங்க போய் எவ்வளவு மார்க்? எத்தனை மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க? எத்தனை மார்க்னா அதிகமா சொல்ல முடியாது. ஆனா நீ என்ன சொல்ல முடியாது? அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க் இருக்கும். எத்தனை மந்த் அது சொல்லிக்கிறேன். 6 மந்த் இருந்து சொல்லிக்கிறேன். 6 மந்த் அந்த மந்த் அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம் வந்து ஜூன் 9 அதான் நவம்பர்ல சொன்னீங்க. நவம்பர் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி மார்ச் நவம்பர் டிசம்பர் இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ளைக்கு டேட் கொடுக்கறோம்னா ஏப்ரலுக்குள்ளே क्वेश्चन எடுத்து கொடுப்பாங்க. ஏப்ரல்ல எடுக்க மாட்டாங்க. மேல எடுத்துவாங்க. ஜூன்ல தான் எக்ஸாம். 1 மந்த் பிஃபோர் எடுத்துவாங்க. அதான் டவுட் இருக்கா? யாரெல்லாம் என்ன அப்ளை பண்ணலாம்? இல்லையா? சரி சொன்னீங்களா? வேற காரணம் இருக்கா? நீங்க படிக்கிறீங்களா? இல்ல சார். கம்ப்ளீட் சர்டிபிகேட் டேட் தான் வந்து. ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ் எத்தனை பேர் இருக்கு? From 6 to 10. இல்ல 30. இல்ல. ஸ்கூல் புக்ஸ் இல்லையா? யார்கிட்ட லட்சுமிகாந்த் சொல்லுங்க. லட்சுமிகாந்த் யாருக்கு இருக்குமா? அத காம்பினேஷன் லட்சுமிகாந்த் புக் படிச்சீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. லட்சுமிகாந்த்னா ஈஸியா இருக்கு. குரூப் 1 தேவை. லட்சுமிகாந்த் புக் வச்சு படிச்சீங்கன்னா 100 படிச்சு. டவுட் என்ன கேட்கலாம்? டவுட் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். 77 தமிழ் கிளாஸ் போறாங்க. 9 எக்ஸாம் விஷயம் வந்துச்சு. தமிழ் கூடவே வந்து முடிச்சிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் சேர்த்து டெஸ்ட் போட்டு ஈஸியா இருக்கும். எல்லாமே நீங்க எந்த பேசுறீங்கன்னா அப்படிதான் கஷ்டமா இருக்கும். அதான் கொஞ்சம் டைம் கொடுத்து டெஸ்ட் கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன டெஸ்ட் கொடுக்குறாங்க அதனால அது முன்னாடி ஓகேமா? ஹெல்ப் பண்ணீங்க வரீங்களா? சாட்டர்டே சண்டே கிளாஸ் நீங்க வந்து இந்த வாரத்துல டைப் பண்ணுங்க.